பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் உள்ள ஒரு ஆண்டவர். உங்க மேல பாசமா அன்பா இருக்குந்தா உங்க மேல அக்கறையா இருப்பார்ல. அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். அக்கறைன்னு சொன்னா நம்ம உண்ணுகிற உணவு, உடுக்கிற உடை, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றை குறித்து அக்கறையா இருப்பார். ஒரு தகப்பன்னா பிள்ளைகள் மேல அந்த அக்கறை இருக்கும்ல. என் பிள்ளை நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், குறைவில்லாம இருக்கணும்னு. அதே மாதிரி தான் அவர் நமக்கு நல்ல தகப்பன். இன்னொரு பக்கத்துல நமக்கு மணவாளனா ஒரு மணவாளன் பாருங்க, மணவாட்டியின் மேல ரொம்ப கவனமா அக்கறையா இருப்பான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய மணவாளன். நாம் அவருடைய மணவாட்டினா நம்ம மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிற தேவன். நீங்க அவருக்கு மணவாட்டி ஆயிட்டீங்களா? அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டீங்களா? ஆண்டவரே, நீங்க ஒரு பக்கம் எனக்கு தகப்பன், இன்னொரு பக்கம் தாய், இன்னொரு பக்கம் சகோதரன், இன்னொரு பக்கம் சிநேகிதன், இன்னொரு பக்கம் எனக்கு நல்ல மணவாளன். அந்த மாதிரி இயேசுவை நீங்க ருசிக்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். மணவாளனாக இயேசுவை நீங்க சொந்தமாக்கும் போது என்ன நடக்கும்? உன்னத பாட்டுகள் 4:12 என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அதாவது அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம்னா பாதுகாப்பு வேலி வைத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டம். ஒரு தோட்டம் இருக்குது, நல்ல பழங்கள்லாம் இருக்குன்னா அதை முதல்ல வேலி அடைத்து பாதுகாப்பாங்க. இல்லைன்னா வரவன் போறவெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்கல்ல, சேதம் உண்டாக்கிடுவாங்க. ஒரு நீரூற்று இருக்குன்னா அது பாதிக்கப்படாதபடி மிருகத்தினாலேயோ மனிதர்களாலேயோ சேதம் வராதபடி மறைவு கட்டப்பட்டு பாதுகாக்கப்படும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாராம், உங்களை பாதுகாக்கிறாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? என்னுடைய மணவாட்டி அப்படின்னு சொல்லி. ஒரு கணவன் வேலைக்கு போகும்போது பாருங்க, தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்க போறாங்க, அவர் வேலைக்கு போறார், சாயங்காலம் தான் வருவார். அந்த கணவன் எவ்வளோ அக்கறையா சொல்ற, கதவை பூட்டிக்க, யார் வந்தாலும் கதவை திறக்காத, யாருன்னு கேட்டு பார்க்காம கதவை திறக்காத, பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்பப்போ ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, பத்திரமா இருக்கியான்னு கேட்டுக்கொள்ளுவார். ஏன்னா தன்னுடைய மணவாட்டியின் மீது ஒரு அன்பு, அக்கறை. என் மணவாட்டி பாதுகாப்பா இருக்கணும் என்பதை குறித்து ஒரு கவனம். அதே மாதிரி தான் மணவாளன் ஆகிய இயேசு அவருடைய மணவாட்டியாக நம்ம நேசிக்கிறதுனால நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறாராம், ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். எவ்வளவு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களை மாத்திரல்ல, உங்களுடைய குடும்பத்தையே ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். யோபு என்ற பக்தனை குறித்து வேதத்துல யோபு 1 வாசித்தால் 10 சாத்தானே நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். சாத்தானே வந்து சொல்றான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், அவனுடைய பிள்ளைகள், சொத்துக்கள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, என்னால சேதப்படுத்த முடியல என்பதாய் சொல்லுகிறான். சாத்தானே வந்து சேதப்படுத்த முடியாத அளவிற்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறார். உங்க மேல அவருக்கு அவ்வளவு அக்கறை தெரியுமா? அந்த அன்பை நினைச்சு பாருங்களேன். உங்களெல்லாம் அவரை துதிக்காம இருக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குது, உன் மயிரை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன் பிள்ளைகளா, அதனால பயப்படாதங்கன்னு சொல்றார். பார்த்தீங்களா? நம்ம தினம் காலையில் தலை வாரும்போது 2-3 முடி சீப்பில் வந்துடுது இல்லை, அதை எடுத்து அப்படி குப்பத்தொட்டில் போட்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை கூட ஆண்டவர் கணக்கு வைக்கிறாராம். இன்னைக்கு இத்தனை முடி கீழே விழுந்துட்டு இத்தனை முடி தலையில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அற்பமாய் நினைக்கிற முடியின் மீது தேவன் அக்கறையா இருக்கிறார்னா, உன்னுடைய உணவை குறித்து, உடையை குறித்து, வேலையை குறித்து, உன்னுடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன், எவ்வளவு அன்பான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக நம்ம நேசித்து நம்மை வேலி அடைத்து மறைவு கட்டி பாதுகாக்கிறான். ஏன்னா நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து பொல்லாதவன், நமக்கு தீமை உண்டாக்க நினைக்கிறான். எதிலாவது நம்ம தீமை உண்டாக்கிடலாமான்னு ஆண்டவருக்கு அதை தெரியும். அதனாலதான் பொல்லாத இந்த உலகத்துல, பிசாசனுடைய கிரியைகள் நிறைந்த உலகத்துல என்னுடைய மணவாட்டியை நான் பாதுகாக்கணும்னு அக்கறை உள்ள ஒரு தேவன் அவர். எனக்கு தெரியும், என்னை காட்டிலும் என் பாதுகாப்பை குறித்து அவர் அதிக அக்கறை உள்ள தேவர் என்பது எனக்கு தெரியும்.
அதனால தான் நான் பாதுகாப்பா மகிழ்ச்சியா நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை விசுவாசிங்க. இரவும் பகலும் நம்மீது கவனம் செலுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இயேசுவே, என் மீது உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அன்பு, அதை நினைச்சாலே துதிக்காம இருக்க முடியாது. அப்படியே நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்களேன். அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், பாதுகாப்பை உணரலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், நீ என் கூட இருக்கிறீங்க, எனக்கு மணவாளனா இருக்கிறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்க மேல அக்கறையா இருக்கிறார். நான் உங்க மேல யாராவது கை வச்சிட முடியுமா? நீ யோசித்து பாருங்க, ஒரு திருமணமாகி ஒரு கணவன் மனைவி இருக்காருங்க. அந்த மனைவி யாராவது டச் பண்ண கணவன் விடுவான்னு சொல்லுங்க. என் மனைவியை நீ எப்படா பேசலாம்? பேசினால கோவம் வந்துடும். இல்லை, என்னுடைய மனைவி எப்படி நீ தொடலாம் அப்படின்னு கோவம் வரும். இல்லை, ஆண்டவர் அப்படிதான். என்னுடைய மனவாட்டி, என் பிள்ளைங்க எப்படி நீ தொட முடியும்? பிசாசை நெருங்க விட மாட்டார். நீ இதை விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். இயேசுக்குள்ள இல்லைன்னு வைங்களேன், அந்த ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசை கேட்பான், அவனுக்கு உமக்கு என்ன சம்பந்தம்? உமக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் பாவத்தில் இருக்கிறான், இஷ்டப்படி துன்மார்க்கத்தில் வாழ்றான், அவன் எனக்கு சொந்தம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னுவான். ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவருடைய மனவாட்டியா இருக்கணும், அல்லது அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவர் உங்களுக்காக பேச முடியும். அப்போ தான் சாத்தானோட அவர் யுத்தம் பண்ண முடியும். அதனால நீங்க முதல்ல உங்களை ஆண்டவருக்குள்ள அர்ப்பணித்து கொண்டு நல்ல வேதம் வாசிங்க, செபிங்க, அவரை விசுவாசிங்க, ஆண்டவரை துதிங்க. அப்போ உங்களை ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. பொருளாத பிசாசை தொட முடியாது. அவர் வைராக்கியமா அவங்களை பாதுகாப்பார். புரிஞ்சதா? ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இயேசுவே, என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு தகப்பனாக, மணவாளனாக, எனக்கு என் கூடவே இருந்து என்னை நடத்துங்க. நீங்க என் கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அப்படி துதித்து பாருங்க. எல்லா கவலை, பயெல்லாம் ஓடி மறைஞ்சிரும். இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் மாத்திருவார். துதிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை நீர் மறைத்து வைத்து பாதுகாக்கிறீர். மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக வைத்திருக்கிறீர். வேலி அடைத்து பாதுகாக்கிற தோட்டத்தை போல வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, எனக்கு மணவாளனா இருக்கிறீங்க. அது எனக்கு போதும். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.